90s கிட்ஸோட ஃபேவரட் கலகலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் சுகர், 2 ஏலக்காய், இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தண்ணி இதோட சுகர் பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 கப் பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீ ஆர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தா ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கீ ஆர் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட ட்ரை பண்ணலாம். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா லைட்டாக இன்னும் 1 or 2 ஸ்பூன்ஸ் மைதா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கோங்க. இது நல்லா ரெஸ்ட் ஆகணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். ஸோ இதை 1 or 2 ஹவர்ஸ்க்கு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சரியாக 1.5 மணி நேரம் ஆகிருக்கு. இப்போ மாவு விரலை வச்சு தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை 3 பால்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. சப்பாத்தி சைஸ்க்கு இருக்கணும்னு இல்லை, நல்லா பெரிய சைஸ் பால்ஸாக எடுத்துக்கோங்க. இது ஒன்றையும் நல்லா திக்கான சப்பாத்தி மாதிரி ட்ரை மைதா ஆட் பண்ணி திக்கான சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ இதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வேஸ்ட் ஆகாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் ரோல் பண்ணுறப்போ இதை ஆட் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற எல்லா ஸ்கொயர்ஸுமே ஈவன் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே டைமில் ஒரே கலரில் வெந்து வரும். இதை நீங்கள் ஒரு பேட்ச் பண்ணுறப்போ இன்னொரு பேட்ச் ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் எல்லாமே பண்ணி ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒருவேளை நீங்கள் கையில் எடுக்கிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் அதை இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்க்கு அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மெல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மொத்தமாக ஈவனாக கோல்டன் கலரில் வரும். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர்லையாவது டிஷ்யூ பேப்பர்லையாவது போட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறினா தான் கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு 10 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம்.